மதுரை, திருப்பரங்குன்றம் மற்றும் கன்னியாகுமரி மாவட்டத்தில் உள்ள முருகன் கோயில்களில் சூரசம்ஹார விழா வெகு விமர்சையாக நடந்தது. நாகராஜ கோயில், கலியங்காடு சிவன் கோயிலில் நடந்த சூரனை முருகன் வதம் செய்யும் நிகழ்ச்சியில் பல ஆயிரம் பக்தர்கள் கலந்து கொண்டனர். தமிழ் கடவுளான முருகன் கோயில்களில் ஆண்டுதோறும் நடக்கும் பல்வேறு விழாக்களில் சூரசம்ஹார நிகழ்ச்சியானது மிகவும் விமர்சையாக கொண்டாடப்படுவதாகும். தேவர்களை கொடுமைப்படுத்தி வந்த சூரன் சிவனிடம் தன்னை யாராலும் கொல்ல முடியாது என பெற்ற வரத்தை வைத்து தவறுகளில் ஈடுபட்டால் அவனை வதம் செய்யும் நிகழ்ச்சியே சூரசம்ஹார நிகழ்ச்சி. தமிழகம் முழுவதும் உள்ள முருகன் கோயில்களில் சூரசம்ஹார நிகழ்ச்சி மிகவும் சிறப்பாக நடந்தது. கன்னியாகுமரி மாவட்டத்தில் உள்ள முருகன் கோயில்கள் மட்டுமின்றி கலியங்காடு சிவன் கோயில் உள்ள கோயில்களிலும் சூரசம்ஹார நிகழ்ச்சி வெகு விமர்சையாக நடந்தது. இந்த ஆண்டுக்கான விழா கடந்த 22ஆம் தேதி அன்று முருக பக்தர்கள் காப்பு கட்டும் நிகழ்ச்சியோடு தொடங்கியது. 6 நாட்களாக கடும் விரதம் இருந்த முருக பக்தர்கள் காலை மாலை இரு வேளையிலும் நடந்த சிறப்பு அபிஷேகங்கள், தீபாராதனையில் கலந்து கொண்டு சாமி தரிசனம் பெற்றனர். 6வது நாளான நேற்று மாலை சூரனை வதம் செய்யும் சூரசம்ஹார நிகழ்ச்சி நடந்தது. நாகர்கோயில் நாகராஜ கோயில் திடல் வளாகத்தில் நடந்த இந்த சூரசம்ஹார விழாவில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். இதேபோல கலியங்காடு சிவன் கோயில் வளாகத்தில் நடந்த சூரசம்ஹார விழாவிலும் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டனர். அறுபடை வீடுகளில் முதல் படை வீடான திருப்பரங்குன்றம் முருகன் கோவிலில் கந்தசஷ்டி திருவிழா கடந்த 22ஆம் தேதி காப்பு கட்டுதலுடன் தொடங்கியது. இந்த திருவிழாவின் முக்கிய நிகழ்ச்சியாக கடந்த 26ஆம் தேதி வாங்குதல் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் சிகர நிகழ்ச்சியாக நேற்று முருகப்பெருமான் தன் தாயார் கோவர்தனம்பிக்கையிடம் இருந்து பெற்ற சக்திவேல் கொண்டு சூரனை வதம் செய்த சூரசம்ஹார லீலை நடந்தது. இதனைத் தொடர்ந்து கோவிலுக்குள் உற்சவர் சன்னதியில் முருகப்பெருமான் தெய்வானை மாலை மாற்றுதல் நிகழ்ச்சி நடந்தது. திருவிழாவின் உச்ச நிகழ்ச்சியாக இன்று சட்ட தேரோட்டம் நடந்தது. இதனையொட்டி கோயில் வாசல் முன்பு சட்ட தேர் தயாராக இருந்தது. இந்த நிலையில் உற்சவர் சன்னதியில் இருந்து மேலதாளங்கள் முழங்க சர்வ அலங்காரத்தில் தெய்வானையுடன் முருகப்பெருமான் தங்கமயில் வாகனத்தில் அமர்ந்து புறப்பட்டு வந்த சட்ட தேரில் அமர்ந்தார். உடனே அங்கு கூடியிருந்த ஏராளமான பக்தர்கள் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா, வீரவேல் முருகனுக்கு அரோகரா என்று பக்தி கோஷங்கள் எழுப்பியபடி சட்ட தேரின் வடத்தினை பிடித்து இழுத்தனர். இந்த சட்ட தேரானது சன்னதி தெரு வழியாக கீழரத வீதி, பெரிய ரத வீதி வழியே மலையை சுற்றி வந்து மேலரத வீதி, சன்னதி தெரு வழியே நிலைக்கு வந்தது. இதனைத் தொடர்ந்து பக்தர்கள் தங்கள் கைகளில் கட்டியிருந்த காப்புகளை கழற்றிவிட்டு அவரவர் ஊருக்கு புறப்பட்டனர்.